ஆர்டினரி ப்ளவுஸ் தான். ஆனால் வந்து ஃப்ரில் நெக்குக்கு ஃப்ரில் வர மாதிரியும், கை வந்து முக்கா கை, அதுக்கும் வந்து கீழே ஃப்ரில் வர மாதிரி. இங்கேருந்து இங்கே வச்சுருக்கிறது வந்து 1.5 இன்ச்சு, இங்கேருந்து இங்கே வைக்கிறது வந்து 14+1/2, இங்கேருந்து இங்கே வைக்கிறது வந்து 7 இன்ச் வச்சுருக்கேன். இங்கேருந்து இங்கே வச்சுருக்கிறது வந்து 4.5 இன்ச் வச்சுருக்கேன். இந்த அகலம் வந்து 4.5 இன்ச் வச்சுருக்கேன். இங்கேருந்து இங்கே வைக்கிறது பின்கழுத்து 3, முன்கழுத்து வந்து 4.5 தான் வச்சுருக்கேன். இங்கேருந்து இங்கே வச்சுருக்கிறது வந்து 5.5 இன்ச்சு ஆம்கோல் அளவு பண்ணியாச்சு. இது வந்து ஆர்டினரி ப்ளவுஸ் தான். அதாவது ஆர்டினரி ப்ளவுஸ்னால் என்ன சொல்கிறேன், ப்ளைன் ப்ளவுஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தான். இதில் வந்து கழுத்துக்கு வந்து ஃப்ரில் வர மாதிரியும், கை வந்து முக்கா கை, அதுலேயும் வந்து கீழே ஃப்ரில் வர மாதிரி வரும். கீழேருந்து கீழே வைக்கிறது வந்து பட்டிக்காக 1.5 இன்ச் வச்சுருக்கேன். இங்கேருந்து இங்கே வைக்கிறது வந்து 14.5. இங்கேருந்து இங்கே வச்சுருக்கிறது வந்து தோலோட அகலம் 7 வச்சுருக்கேன். இங்கேருந்து இங்கே வச்சுருக்கிறது வந்து 4.5 வச்சுருக்கேன். நீங்கள் 4 வச்சுக்கலாம், நான் 4.5 வச்சுருக்கேன். இங்கேருந்து இங்கே வைக்கிறது வந்து 6 வைக்கணும், நான் 5.5 வச்சுருக்கேன். உங்களுக்கு 6 வச்சுக்கோங்க, நான் வச்சுருக்கேன் 5.5. இங்கேருந்து இங்கே வைக்கிறது வந்து 36ன்றனால 9 வச்சுருக்கேன். அது போக தையலுக்காக ஒரு இன்ச் வச்சுருக்கேன். இங்கே 9 வச்சனால கீழே வைக்கும் போது 8.5 வச்சுருக்கேன். தையலுக்காக ஒரு இன்ச்சு வச்சு வரைஞ்சாச்சு. இப்போ ஆம்கோல் ஷேப் வந்து இது ஒரே இதிலே வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு வரக்கூடியது. அதனால் 2 இது வந்து 2 ஷேப் வரைகிறேன். ஆம்கோல் ஷேப்பு 2 வரைஞ்சிருக்கேன். ஒரு பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஒரு பீஸ் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதோட அந்த நெக்கும் ஆம்கோலோட வளைவு மட்டும் இது ஏன்னா அது ஃப்ரண்ட்டு பேக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி இது பண்ணிக்கணும். பேக் ஃப்ரண்ட்டு 2 இது பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவுக்கு இந்த துணியை வந்து ரெட்டையாக மடக்கி அதையே 4ஆக போட்டு இந்த இது இப்படி மேலே வர மாதிரி வச்சுருக்கேன். கீழே வந்து மடிப்பான பகுதி வந்துருக்க மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு கையோட நீளம் வந்து 15.5 மடிச்சடிக்கிறதுக்கு தனியாக பகுதியில் வந்து மடிச்சடிக்கிறதுனால கரப்பகுதின்றனால நான் ஒரு மடிப்பு தான் மடிக்க போகிறேன். இங்கே கீழே வந்து ஆரம்பிக்கிற இடத்துல வந்து ஷேப்காக 1.5 இன்ச்சு, இந்த இடத்துல அப்படி வைக்கிறது வந்து இந்த 1.5 இன்ச்சு குறிச்ச இடத்துல வந்து நம்ம 9 வச்சோம்னா அந்த 9 இருக்கான்னு பார்க்கணும். அது 8 8.5 இருக்கிற மாதிரி இருக்கணும். இங்கேருந்து இங்கே வைக்கிறது வந்து 32, 4 மைனஸ் 1 இன்ச்சு பண்ணி 3 அல்லது 3.5 நல்லா ஏற்றி வச்சுக்கலாம். இது போட்டாச்சு. கையோட சுற்றளவு பார்த்தீங்கன்னா 5, ஒரு 1.5 இன்ச்சு அல்லது 1 இன்ச்சு வந்து இதுக்காக வைக்கணும். அதாவது நல்லா எவ்வளோ நாள் நீங்கள் துணி அதிகமாக இருந்தால் தப்பே இல்லை, குறைச்சி வெட்டிட்டா தான் நமக்கு பத்தாமல் போச்சுன்னா கஷ்டம். துணியோட நல்ல பக்கம், அடியில் இருக்க துணியோட நல்ல பக்கம் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு ஷேப் மட்டும் தான் வெட்டணும். ஏற்கனவே வெட்டின இடத்துல லேசாக வெட்டுற மாதிரி கொண்டு வரணும். இங்கே மட்டும் வெட்டினா போதும், அவ்வளோ தூரம் கொண்டு போக தேவையில்லை. ரெண்டையும் சேர்த்து அடையாளத்துக்காக வெட்டி விட போகிறோம் சின்னதாக. அவ்வளோதான், தைக்கும் போது பார்த்துக்கலாம்.